நான் மட்டும் ஆசைப்பட்டேன், நீயும் வாங்கலாம் தானே. சரி சரி சரி, ஏன் தப்புன்னு தான் இருக்கு. அந்த ஆளு 5 கோடி ரூபாய் வீட்டு என்ன அவ சரி, நான் தப்புன்னு சொல்ல வரியா? எனக்கு சரி, இப்ப முடிஞ்சதை விடு. அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? அதுதானே பண்ணலான்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல, கதிரை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை நம்ம வாங்கணும். ஏன் ரோகிணி, அந்த பணம் எப்ப கிடைக்கும்னு தெரியல. நினைச்சிட்டு இருக்கீங்க நீயும் சரி உங்க அம்மாவும் சரி, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட பணத்தை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக மட்டும்தான் கால் பண்றான்னு நினைக்க மாட்டாரு. நாளும் தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக எங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சேது சார் பையன் கல்யாணத்துல உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இதுல 1 லட்சம் அட்வான்ஸ் இருக்கு, இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க. ஆல்ரைட். With Google Workspace, Drive lets you easily search your files, making videos, PDFs, and over 100 other file types accessible from wherever you are. That's secure storage made easy with Google Workspace. வாக்கா. தம்பி சார் இருக்காரா? இருக்காருமா, வாங்க. சார் எல்லாம் நான் பாத்திருக்கேன். எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க ஃபேன் சார். வாங்க உட்காருங்க. ஃபுட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமாங்க சார். நம்ம வீட்ல கல்யாணம் இருக்குன்னு கேடா இருக்கும். சிந்தாமணி டெக்கரேஷன்னா தெரியாத ஆளுங்களே கிடையாது சார். எல்லா மண்டபத்துமா எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த ஓனரும் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஓ, அங்க நான் அவகிட்டயும் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். உங்க நம்பரை இரு ஆர்டர் கேட்டு வந்திருப்பாளோ? வணக்கம் சார். வணக்கம். பூக்கடை சார். நடமாடும் பூக்கடையா? ஆமா சார். நல்லது. டீ காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களா? எடுத்து. சரி, டெய்லி வந்து கொடுங்க. சரிங்க சார். எத்தனை முழம் சார் வேணும்? என் வீட்டம்மா வெளியே. அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷமான நாள் சார். சாமந்தி பூ கொண்டு வந்து கொடு சார். இது என்னோட நம்பர் சார். எப்ப வேணாலும் போன் பண்ணுங்க, பூ எடுத்துட்டு வந்து தரேன். அது எப்படி எங்க கல்யாணம் நடந்தாலும் மோப்பம் முடிச்சிட்டு வந்துடுற? புரியலையே. உனக்கு எதுவும் வச்சுக்காத. இந்த ஆர்டர் என் கைய விட்டு போச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மாவே. என்னக்கா நீ பாட்டு பேசிட்டு இருக்க, அவ பாட்டு உள்ள போறா? சொல்லுக்கா, 2 தட்டு தட்டி. இங்க சொல்லிதான் இந்த வீட்ல கல்யாணம்ன்றதே எனக்கு தெரியும். நல்லதா போச்சு. இருக்கும். உங்களுக்கும் நான் கமிஷன் கொடுத்துடுறேன். எனக்கு வேலை இருக்கு, வரேன். இல்லடா, எதுவும் செட் ஆகல. என்கிட்ட கேட்டிருந்தேன்னா எனக்கு வந்து சவாரியை மாத்தி விட்டு இருந்திருப்பேன்ல. எனக்கு இப்பெல்லாம் டிராவல்ஸ் கார் நிறைய ஓடுதுடா, ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சுடா. அதான் எனக்கு ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நானும் நீ சேர்ந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணா. டேய், நல்ல ஐடியா. 2 மணி நேரம் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் டிரைவிங் ஸ்கூலுக்கு டைம் ஒதுக்குறா போதும்டா. ஆமாடா, நல்ல விக்கிறாரு. அப்படியே அவர் வச்சிருந்த காரையும் விக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சூப்பர்ரா. அதுக்கு ஏதாவது பார்க்கலாம். முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம்டா. ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு யோசிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கி இருக்க கூடாது. மீனாக்கு தெரிஞ்சா ரொம்ப சதஸ் போடுவாடா. அப்ப வீடு அவங்களோடது. அது அவங்களே ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லாம தூங்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்க அழைச்சு விட்ட அதுலயே அம்மா காண்டாயிட்டாங்க. இப்ப நானும் நீயும் சேர்ந்துதான் விட்டுலாம். டேய், நல்ல விஷயம் பேசிட்டு அதை செய்யாமலாம் இருக்க கூடாதுடா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சிஸ்டர் வந்திருக்காங்க. ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கான். என்ன ஐடியா? 2 பேர் சேர்ந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்றோம். நான் சொன்னேன்ல, என் பொண்டாட்டி தான் அதெல்லாம் கரெக்டா புரியும். சரி, எப்ப ஆரம்பிக்க போறீங்க? இப்பதான் பேசிரு. எங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் வேணாம் மீனா, அது தூரம். காத்து, நானே சொல்றேன். ஆமா, அந்த டிவில நடிக்கிற ஆள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தியா? போய் பேசினாரு. டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு. உட்கார வச்சு டீ காபி சாப்பிடியான்னு கேட்டா? ஆரம்பத்துல மட்டுமா என்ன? நான் இப்போ ஒரு அப்படின்றியா? டேய், முதல்ல டேய், தனியா ஒரு புது ஆள் வீட்டுக்கு போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த தைரியத்துக்கு. சரிம்மா, நீ தைரிய ஜான் சிராணி தான், ஒத்துக்கிறேன். இப்ப அந்த ஆளு கதிரை தெரிஞ்சிருக்கா இல்லையா?
பாத்துங்க 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 சாரிங்க சாரிங்க நான் கீழே விழுந்திருப்பேன். நீங்க கீழே விழுறதுக்கு முன்னாடியே நான் புடிச்சிட்டேங்க. இப்படி எல்லாம் வந்து போச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேன். நீங்க எந்த ஃபால்ட்டா இருந்தாலும் நானே சரி பண்ணி கொடுத்துறேங்க. உங்களுக்கு ஒன்னும் உடம்புல அடிபடல ஏனிக்கலைங்க. கண்ணு ரோட்ல வச்சுட்டு ஓட்டினா தானே? கரெக்ட் தாங்க. நான் ரோட்ட பாக்கல. அதனாலதான் எனக்கு இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? வண்டிக்கு தாங்க நேரம் சரியில்லை. என் வண்டி மட்டும் தள்ளிட்டு வாங்க போயிடலாம். நான் தள்ளுறேங்க. நீங்க ஸ்டேரிங் மட்டும் அப்படியே பிடிங்க. காலை கீழ வைக்காம அப்படியே போங்க. நான் எங்க போறேன்? நீங்க தானே என்ன தள்ளிட்டு போறீங்க? ஐயோ அப்படி போறான். அப்படியே கரெக்ட் பண்றான் பாரு. ஐயோ ஏங்க மனோஜ், ஆண்டி ஏதோ சீரியஸா யோசிக்கிற வாங்க. என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் வீட்ல அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? வீட்ல மரியாதையோட இருக்க முடியும். உன் அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? கொடுக்கலன்னா நம்ம நிலைமை இங்க மோசமாயிட்டே போகும். இவங்க 2 பேரும் தூக்கி வச்சு கொண்டாடுக்காங்க. ஏ ரோகிணி, உன் சொந்தக்காரங்களே பணத்தை கொடுத்துட்டு பதிச்சு சேர்த்தாரு. ஆனா எங்க ரிலேஷன்ஸ் எல்லாரும் அவ்வளவு என்கிட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போனாலமா அந்த கதிரு, அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கி அதை அப்பா கிட்ட கொடுத்துடலாம். பாருங்க. ஏமாத்திரம் கண்டுபிடிக்க சொல்லி ஏதாவது தெரிஞ்சதா? உனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை போய் பஞ்சாதான் எங்க இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா சீக்கிரம் மாட்டிடுவான்பா. அப்படி மாட்டிட்டானா நான் பணத்தை கொடுத்து ஏமாறவும் மாட்டேன். புரியுதா? நக்கல பாத்தியாப்பா அவனுக்கு. இவன் போய் ஏமாந்துட்டு வருவான்.